சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட புது கேப்டனான ருத்ராஜ் கெய்வாட்டோட இயர்லி இன்கம் மட்டும் 36 கோடி. ஐபிஎல் 2024 கிரிக்கெட் தொடரோட 17வது சீசன் லாஸ்ட் மந்த் மார்ச் 22ஆம் தேதி ரொம்பவே பிரம்மாண்டமாக ஸ்டார்ட் ஆச்சு. ஐபிஎல் போட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட அணி பொறுப்பிலிருந்து MS தோனி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய கேப்டனாக 27 வயசாகிற ருத்ராஜ் கெய்வாட் நியமிக்கப்பட்டார். ருத்ராஜ் கெய்வாட் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் விளையாடின 4 போட்டிகளில் 2 வெற்றியும் 2 தோல்வியும் பெற்று புள்ளி பட்டியலில் 4வது இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற 5வது போட்டியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமை எதிர்கொள்றாங்க CSK டீம். இந்த போட்டி சென்னையோட கோட்டையான MA சிதம்பரம் ஸ்டேடியத்துல தான் நடக்குது. இந்த போட்டிக்கு முன்னாடி CSKவோட புதிய கேப்டனான ருத்ராஜ் கெய்வாட்டோட இயர்லி இன்கம் எவ்வளவு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் 2021ல ஸ்ரீலங்காக்கு எதிராக நடந்த T20 போட்டி மூலமா இந்தியன் டீம்ல என்ட்ரி ஆனவர் தான் ருத்ராஜ் கெய்வாட். கடைசியா லாஸ்ட் இயர் நடந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான T20 போட்டியில இடம்பெற்று விளையாடிட்டு வந்தாரு. இதுவரைக்கும் 4 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 106 ரன்களும் 17 T20 போட்டிகளில் விளையாடி 458 ரன்களும் எடுத்திருக்காங்க. அதிகபட்சமா 123 ரன்கள் தான் இவர் எடுத்திருக்காரு. ஹாங்சோவில் நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில இந்திய டீமுக்கு தலைமை ஏத்து வழி நடத்தி தங்கம் வின் பண்ணி கொடுத்தாரு. லாஸ்ட் 2019ல இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல இடம்பெற்று ருத்ராஜ் கெய்வாட் விளையாடிட்டு வராரு. ஆரம்பத்துல ரூபாய் 20 லட்சத்திற்கு இடம்பெற்றிருந்த கெய்வாட் லாஸ்ட் 2022ல இருந்து 6 கோடிக்கு விளையாடிட்டு வராரு. இதுவரைக்கும் 56 IPL போட்டிகள்ல விளையாடின கெய்வாட் 1885 ரன்கள் எடுத்திருக்காரு. அதிகபட்சமா 101 ரன்கள் எடுத்திருக்காரு. IPL கிரிக்கெட் தொடரில் ஒரு செஞ்சுரி 14 ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 170 பவுண்டரியும் 75 சிக்ஸரும் அடிச்சிருக்காரு. இவரோட நிகர சொத்து மதிப்பு மட்டும் 36 கோடி. எவ்ரி மந்த் 50லிருந்து 60 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டுறாரு. இல்லை வருஷத்துக்கு 8 கோடி வரைக்கும் வருமானம் ஈற்றதா சொல்லப்படுது. மகாராஷ்டிரா பிரீமியர் லீக் தொடரோட புனேரி பாப்பா டீம்ல இடம்பெற்று விளையாடிட்டு வர ருத்ராஜ் கெய்வாட் 3 வருஷத்துல ரூபாய் 14.8 கோடி வரைக்கும் வருமானம் ஈட்டிருக்காரு. அண்ட் புனேரி டீமோட கேப்டனும் இந்த ருத்ராஜ் கெய்வாட் தான். கெய்வாட்டுக்கு BCCI இன்னும் இயர்லி அக்ரிமெண்ட் போடல. ஒவ்வொரு T20 போட்டிக்கும் உள்நாட்டு போட்டி கட்டணத்தோட ரூபாய் 3 லட்சம் வாங்குறாங்க. CSK டீம்ல 6 கோடி சம்பளம் வாங்குறாரு ருத்ராஜ் கெய்வாட். அண்ட் அது மட்டும் இல்லாம My 11 சர்க்கிளோட பிராண்ட் அம்பாசிடரா கெய்வாட் அண்ட் சுப்மன் கில் இவங்க 2 பேருமே அக்ரிமெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. கராட்டோஸ் பிராண்ட் தூதரா ருத்ராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சொத்துக்கள் அண்ட் முதலீடுகள் அவரோட நிகர மதிப்புக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிச்சிருக்கு. ஷேர் மார்க்கெட் அண்ட் வணிக முதலீடுகள் மூலமாகவும் இவர் அதிகமான வருமானம் ஈட்டிட்டு வராரு. ருத்ராஜ் கெய்வாட்டுக்கு IPL போட்டி கட்டணம், பிராண்ட் ஒப்பந்தம் இது மூலமா தான் வருமானம் வருது. இது தவிர விளம்பரம், முதலீடு அண்ட் ஷேர் மார்க்கெட் இது மூலமாவும் வருமானம் வருது. மணி கண்ட்ரோலின் படி இந்திய கிரிக்கெட் வீரர் ருத்ராஜ் கெய்வாட் புனேவில் மட்டும் 8 கோடி மதிப்புல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை வாங்கியிருக்காரு. அவரோட அபார்ட்மெண்ட் புனே சோமேஸ்வர் வாடியில அமர் லேண்ட்மார்க் வளாகத்துல அமைஞ்சிருக்கு. ருத்ராஜ் கெய்வாட் இப்போ ஆடி அண்ட் BMW கார் வச்சிருக்காரு. BMW MI காம்படிஷன் கியூப்னு விலையுயர்ந்த கார்களை வச்சிருக்காரு. பைக் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்க ருத்ராஜ் கெய்வாட் ஜாவா 42 போபர் அப்படின்ற மாடல் பைக்கை லாஸ்ட் 2022ல டிசம்பர்ல வாங்கியிருக்காரு. இதோட மதிப்பு மட்டும் 2.7 lakhs.